மாமா குடலை வறுக்க போறேன் மச்சான். குடலை மச்சான் 2 ஆட்டு குடலை எடுத்துட்டு வந்திருக்கேன். வறுத்தடிக்கு புடி பிடிப்பேன் மச்சான். வரீங்களா? எனக்கு மாமா. உங்களுக்கு தாயா, வாங்க மச்சான். 2 ஆட்டு குடலை மச்சான். குடல் வறுவல்னா அதை கடிக்கும்போது ரப்பர் மாதிரி கடிக்கிறாங்க, கடிக்க முடியலங்கிறாங்க. சவுன்னு இருக்குல்ல மச்சான். மாமா இன்னைக்கு சமைக்கிறேன். அப்படியே பூ மாதிரி மல்லிகை பூ மாதிரி வேக வச்சு தரேன். பல்லுக்கு எதமா அப்படியே போடும்போது அப்படியே மல்லிகை பூ மாதிரி இருக்கும். சரியா மச்சான்? அதுக்கு என்ன பண்ண போறப்ப சுடுதண்ணியை வைக்கிறோம். குடல் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணியை வச்சு மிதமான சூட்டுல அனல் அதிகமா வச்சுட்டீங்கன்னா குடல் என்ன பண்ணும், அப்படியே மறுத்து போயிடும், ரப்பர் மாதிரி ஆயிரும். மிதமான சூட்டுல குடலை போட்டு அலசணும். மாமா என்ன வண்டி கிளம்புது? எங்க ஓடுத? கவரை போட்டு கட்டி வச்சிருவாங்க. ஏன் ஓடும்? அதுக்குள்ளே உடஞ்சிருக்கே மச்சான். இந்த மாதிரி சின்ன குடல்ல நீ எப்படி அலசுவ மாமா? தண்ணியை உள்ள விட்டு. தண்ணி எப்படி உள்ள விடுறது? பின்னாடி ஒரு ஹோல்ஸ் இருக்கும்ல, ஆமா, அதுல இருந்து விட்டோம்னா வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஒவ்வொரு வாட்டையா நீங்க பார்த்து விட்டுட்டு இருக்கீங்க. இது உள்ள விடுறதுக்கு கண்ணுலாம் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல மாமா. அப்புறம் எப்படி உள்ள விட்டு அலசுவீங்க? இதை கட் பண்ணி தண்ணி விடுறதா? இதை எப்படி அலசுறதுன்னா தெரியலன்னா மாமாட்ட தெரியலன்னு மாமான்னு சொல்லி நான் உனக்கு கற்றுத்தரேன். இது என்ன பண்ணும்னா, இந்த ஒவ்வொரு குடலா எடுத்து இதுல சீவாங்குச்சை விட்டு திருப்பினோம்னா இந்த குடல் திரும்பிக்கும். அழகா அலசிப்பிடலாம். இந்த ஐடியா எனக்கு தெரியல. என்ன இப்ப தெரிஞ்சுக்கிங்க? மாமா சொல்றேன்ல. ஆமா மாமா, ஒழுங்கா அலசலனா கசக்கும் மாமா. கசக்கும்ல? ஆமா. நிறைய வீடுகள் அப்படிதான் அலச தெரியாம குடலே வாங்க மாட்டாங்க. மாமா இன்னைக்கு எப்படி அலசி காட்டுறதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாரு, வீடா குடல் கறி தான் வேகும். பாக்குறியா? அப்ப திருப்பி காட்டுறேன் பாரு. அதுக்கு என்ன பண்றோம், நேரா போய் தென்னை மரத்துல ஏறுறோம், சீவாங்கச்ச உடைச்சிட்டு வரோம். ஓகே ஓகே மாமா. மச்சான் சொல்லுங்க மாமா. எப்படி கிளீன் பண்றது கேட்டீங்கல்ல? ஆமா. பாருங்க, சீவாங்கச்சி எடுத்து இந்த ஓட்டையில விடணும். இது உள்ள விட்டு இப்படி உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா இந்த குடல் மேலே ஏறிக்கும். குடல் நல்லா திரும்பிக்கிச்சா மச்சான்? இப்போ ஓகே மாமா. இதுல பாருங்க, அப்படியே தடன்னு ஊத்துது பாருங்க. இங்க காட்டுங்க, உள்ள இருந்து ஃபுல்லா அப்படியே ஊத்துது பாருங்க, தடன்னு. இது மாதிரி ஒவ்வொரு குடலை நல்லா திருப்பிக்கணும். எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா? ப்ளீஸ் கட்டியை வச்சு தேய்க்கும் பொழுது அந்த தோல் உறிஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்படியே அழகா தோல் உறிஞ்சிட்டு வந்துடும் பாருங்க. கிளீனாக ஆயிரும், வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிரும். நல்லா புசன்னு இருக்கு மாமா. வெட்டுறது நல்லா கிளீன் பண்ணிட்டோமா? ஆமா, நல்லா கிளீனா இருக்கு மாமா. நீட்டா அலசி அப்படியே பால் போல கலர்ல கொண்டு வந்துருவேன். ஆட்டுக்குடல் மாமா ஏதோ ஒரு மூலிகை உடம்புக்கு நல்லதாம்ல. ஆட்டுக்குடல் சாப்பிட்டா நம்ம குடல் புண்ணு இருந்தா ஆத்துன்னு சொல்லுவாங்க. ஆடுகள் வந்து நிறைய மூலிகை செடிகளை சாப்பிடுது. அடப்பு ஓரங்கள்ல வேலிகள்ல இருக்கக்கூடிய நிறைய மூலிகை செடிகளை சாப்பிடுது. அதனால நாம அந்த குடலை சாப்பிட்டோம்னா மனிதர்களாகிய நமக்கு உடல் புண்ணு இருந்தா ஆத்துன்னு சொல்றாங்க. மலையில மேயக்கூடிய ஆடுகள் இருக்கு தெரியுமா? மலைக்காடு. அங்க மலை மேல நிறைய மூலிகைகள் இருக்கும். அந்த மூலிகைகளை சாப்பிட்ற ஆடுகளை அறுப்பாங்கல்ல, இறைச்சிக்காக அறுக்கும் பொழுது அதுல இருக்க குடல் பகுதியில இருக்கும் பாரு, தடன்னு சாணி இருக்கும்ல, அந்த சாணியை எடுத்து நல்லா ஒரு துணி, காட்டன் துணியில போட்டு புளிஞ்சோம்னா அதுல இருந்து தண்ணி வெளியே வரும். அதை வந்து அமாவாசை தோல் நோய் உள்ளவங்க அமாவாசை அந்த மாதிரி அந்த குடல்ல இருக்கிற சாணி எடுத்து புளிஞ்சு அதை குடிச்சு வந்தா 3 அமாவாசைக்கு குடிச்சாலே போதும், குடல் நோயை, உடம்புல இருக்க தோல் நோய்களை சரி பண்ணுன்னு எனக்கு ஒரு சித்த வைத்தியர் சொன்னாரு. சரி மாமா, அது ஏன் அமாவாசைக்கு சாப்பிடணும்? அமாவாசைக்கு தான் இந்த அரிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமாவாசைக்கு தான் வேலை செய்யும். அதுதான் வீட்டுல வயசானவங்க கட்டில கிடக்கும் பொழுது அமாவாசை வந்தா உயிர் போயிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த அமாவாசைக்கு தான் அந்த சக்திகள்லாம் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கணிப்பு. இந்த அமாவாசை வரும்போது தான் இந்த தோல் நோய் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக அரிப்பை கொடுக்கும். அந்த தோல் நோய் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும். குறிப்பாக வெள்ளைத்தேமல், அழுக்குத்தேமல் சொல்கிறாங்க. அது உடலில் இயற்கையாக தோல் அரிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அமாவாசைக்கு தான் அரிப்பு அதிகமாகும்.
அப்போ அந்த அரிப்பு அதிகமாகும் நேரத்தில் இந்த மூலிகை சாறை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க கிருமிகள் முழுமையாக அழிந்து விடும். அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசை சாப்பிட்றது. மற்ற அருமையான கேள்வி இப்போ தான் கேட்டார். சில நாட்டு மருந்து சாப்பிடும்போதெல்லாம் அந்த சித்த வைத்தியர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அமாவாசைக்கு வாங்க, 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை இதுக்கு தான் இந்த பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக வேலை செய்யுதுன்னு நம்பப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் கோயில்ல அமாவாசைக்கு போறாங்களா? அமாவாசை வர சொல்லுவாங்க. ஆமா, அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த பிரபஞ்சங்கள் இயற்கை சக்திகள் நல்ல வேலை செய்யும் அப்படின்னு ஒரு ஐதீகம். நான் இது எளிமையான மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி சாதாரணமா சொல்றேன். அதனால இன்னொரு விஷயம், அந்த அமாவாசைக்கு தான் இறந்தவங்களுக்கு விரதம் இருந்துக்கிறாங்க. புரியுதா? ஆமா. அப்ப எல்லா இயற்கை சக்திகளும் அமாவாசைக்கு தான் வேலை செய்யுது. அமாவாசை அன்னைக்கு தான் அவங்க இறந்தவங்க நம்ம வீட்டுக்கு அவங்க இருப்பிடத்தை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமா நம்பப்படுது. அதனால அவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து அவங்களுக்கு படையலிட்டு அவங்கள வழிபட்டு அதன் பிறகு நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய கோயில் தலங்கள்ல இருக்கிற இயற்கை பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் இந்த அமாவாசை தினத்துல தான் நல்ல வேலை செய்யும். அதுக்காக தான் அமாவாசைக்கு கோயில் குளங்களுக்கு போறது. போதுமா மச்சான்? ஓகே மாமா. வேற ஒரு கடைக்கு போனோம்னு வச்சுங்களேன், குடல் அங்க சும்மா ஒரு கிண்ணில தான் வைப்பாங்க. ஆமா, 90 ரூபாய் 100 ரூபாய் சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க? ஒரு சின்னோண்டு குடல் 100 ரூபாய் சொல்றாங்க, ஒரு சின்ன தட்டுல வச்சுக்கிட்டுன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம்மா. அது ஏன் சொல்றாங்கன்னு இப்ப பாத்து கிளீன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுது பாத்தீங்களா? அப்ப அவங்க இது ஒரு காலையில உட்காந்தா மதியானம் ஆயிரும். இது கிளீன் பண்ணி முடிச்சு சமைச்சு புரிஞ்சிருக்குமா? தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு வேறுபாடா தெரியும். அது அருகில் இருந்து பார்த்தோம்னா தான் அது உண்மை நிலவரம் தெரியும். குடலை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு வச்சாச்சு. அடுப்புல சட்டியை வச்சு சட்டி சூடாயிடுச்சு. கடலை எண்ணெய், பட்டை, இலை, சோம்பு, வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வணங்க தான் ருசி அதிகமா கொடுக்கும். வெங்காயம் லேசா சிகப்பா மாறிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. வெங்காயம் அப்படியே கலர் மாதிரி நல்ல மஞ்சள் கலர்ல மாறிடணும். அப்ப அதை பார்க்கறதுக்கு கருகுன மாதிரி இருக்கும். அதுதான் அதிக சுவையை கொடுக்கும். வெங்காயம் நல்லா எப்படி பொன்னிறமா கருகுன மாதிரி வெந்திருக்கு பாருங்க. ஆனா வெங்காயம் கருகுல. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கணும். பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா குழம்பு மிகவும் சுவையாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அலசி வச்சிருக்கிற குடலை, மீதி இருக்கிற வெங்காயத்தை மேலே தூவி விட்டு பச்சை மிளகா, தக்காளி அனைத்தும் மேலே போட்டுட்டு இடிச்சு வச்ச பூண்டு, இடிச்சு வச்ச இஞ்சி கிண்டக்கூடாது. மேலே எல்லாத்தையும் போட்டு தயிர், உப்பு, போதுமான அளவு உப்பு, அப்புறம் பத்துலாம் போட்டுக்கலாம். மீடியமான உப்பை போட்டுக்கணும். மஞ்சள் பொடி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைப்போம். அரை மணி நேரம் நல்லா வேகணும். அப்போ தான் குடல் நல்லா கடிச்சா பொசன்னு மல்லிகைப்பூ மாதிரி வேகும். குடல் நல்லா வெந்துருச்சு, தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிராஸாக இருக்குது. ஒரு 80-85% வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி குடல் வேக வைக்கும்போது மட்டும் முன்கூட்டியாக ஏதாவது மசாலைகள் சேர்த்துட்டோம்னா கறியோ குடலோ வேகாது. கறி கூட வெந்துடும், குடல் வேகாது. அதனால் குடல் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வெந்ததுக்கு பிறகு மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி. மட்டன் மசாலை நல்லா கிரேவி பதத்துக்கு அருமையாக வந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு பச்சை கடலை பருப்பு நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து அப்புறம் இதில் போடுவோம். அப்போ தான் இது மணமாக இருக்கும். ஒரு சிலர் பச்சை கடலை பருப்பு முன்கூட்டியே போடுவாங்க, ஆனால் நம்ம இறுதியாக தான் போடுவோம். சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றுறோம்.
எண்ணெய் காஞ்சிருச்சு, பச்சை கடலை பருப்பு சேர்த்துக்கும். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி பச்சை கடலை பருப்பை கிண்டிக்கிட்டு இருக்கணும். பச்சை கடலை பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. கருவேப்பிலையை போடுறோம், தூக்கி குடலில் கொட்டுறோம். வாசம் எப்படி மச்சான் இருக்கு? சூப்பர் மாமா. இப்பதான் வாசமே வருது. குடல்ல இருந்து எண்ணெய் தனியா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே கறியோ குடலோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இடிச்சு வச்ச பெப்பர் தூளு, சாப்பிடா. என்ன மச்சான் சாப்பிடா. சாப்பிடுவா. சூப்பர், நல்லா வந்திருக்கா மச்சான்? அருமையா வந்திருக்கு. எப்படி மச்சான் இருக்கு? சூப்பர் மாமா. குடை நல்லா வெந்துருச்சு. அற்புதமாக நல்லா பொசன்னு நல்ல பிரமாதமான சுவையெல்லாம் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி வெந்திருக்கு குடல். இதுபோல் நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. பாவக்காய் குழம்பு, எல்லாருக்கும் பாவக்காய் குழம்பு சாப்பிடணுன்னு ஆசை. அதை எப்படி சமைக்கணும்னு தெரியல. பாவக்காய் குழம்ப ஒரு தேன் போன்ற சுவையில் சமைச்சு காட்ட போகிறோம். அந்த என் காணொலியை பார்த்துட்டு பாவக்காய் குழம்பு வச்சிங்கன்னா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட பாவக்காய் குழம்பு நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அந்த காணொலியை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற இந்த காணொலியை தொட்டு பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த காணொலியை பார்த்து ரசிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குடல் கிரேவி நான் செஞ்ச வழிமுறையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, ருசி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.